ஸ்கார்ஸ் இருக்கிற மனுஷன் தான் ரொம்ப டீப்பா எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவான், எம்பத்தட்டிக்கா இருப்பான். மற்ற ஹியூமன்ஸ் கிட்ட எப்படி கைண்ட் ஹம்பிளா நடந்துக்கணுன்றதும் தெரியும், மற்றவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் மோட்டிவேஷனலான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதாவது உங்க லைஃப்ல நடந்த மோஸ்ட் பெயின்ஃபுல்லான திங் உங்களை ஒரு நல்ல பாதையை நோக்கி, ஒரு நல்ல டெஸ்டினேஷனை நோக்கி தான் கூட்டிட்டு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இம்மீடியட்டா இல்ல, அண்ட் பெயின் இல்லாம அந்த பாத் இருக்காது. ஸ்டில் அந்த எண்ட் போய் சேரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தோணும், பரவாயில்ல, இது நடந்தது நல்லதுதான் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் மோஸ்ட் பீப்புளுக்கு பல வருஷம் கழிச்சு தான் புரியுமே. இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி. எஸ், பல்பு கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பல ஆயிரக்கணக்கான இன்வென்ஷன் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது 1914 அவரோட 67வது வயசுல பல பீப்புள் ரிட்டையர் ஆகுற ஏஜ் அது. அந்த டைம்ல ஒரு நாள் நைட்டு அவரோட என்டையர் ஃபேக்டரி தீ பிடிச்சி எரிஞ்சு போகுது. அதுல வந்துட்டு பல டிகேட்ஸா அவர் ஒர்க் பண்ணி சேர்த்து வச்ச டாக்குமெண்ட்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ், இது எல்லாமே இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் 1914லயே $2 மில்லியன் வேல்யூ போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸா இருந்துச்சு. இது எல்லாமே ஒரே நாள் நைட்ல சாம்பல் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவரோட பையன் சார்லஸ் அழுதுட்டே ஓடி வந்து அவங்க அப்பாவை பாக்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா மனசொடிஞ்சு போய் என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் ஓடி வந்து பார்க்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப காமா நின்று அந்த நெருப்பை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, போய் உங்க அம்மா கூட்டிட்டு வா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நெருப்பை நம்ம பார்க்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த இடத்துல அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னாரு, என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அடுத்த 3 வாரத்துல அவர் போனோகிராஃபி கண்டுபிடிச்சாரு. இந்த 67 வயசுலயும் அவரு இவ்வளோ ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உடஞ்சு போய் உட்காராம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் பார்த்தாரு. அண்ட் அவரோட இன்வென்ஷன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. செகண்ட் ஸ்டோரி ஜே.கே. ரோலிங் பத்தி. ஹாரி பாட்டர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஆனா அதை எழுதின ஆத்தரோட லைஃப், அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியுமா? ஷி வாஸ் அ டிவோர்ஸி அண்ட் சிங்கிள் மதர். அவங்க கவர்மெண்டோட வெல்ஃபேர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற பேர் மினிமம் மணி வச்சு தான் அவங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் வீட்டுல ஹீட்டர் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம, குழந்தைக்கு குளிருமே அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு கெஃபே போய் உட்காந்து அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா கெஃபேல கொஞ்சம் வார்மா இருக்கும், அவங்க குழந்தைக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அங்க கிடைச்ச நாப்கின்ஸ், அப்புறம் சின்ன சின்ன காகிதங்கள், இதெல்லாம் எழுதி அதுக்கப்புறமா ஒவ்வொரு பப்ளிஷர் கிட்டையா அவங்க அது கொண்டு போய் சேர்க்கும் போது 12 ரிஜெக்ஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. 1 இல்ல 2 இல்ல 12 ரிஜெக்ஷன்ஸ். எல்லாரும் என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, இதெல்லாம் என்ன குழந்தைங்க படிக்கிறது, இதெல்லாம் யாரு வாங்கி படிப்பாங்க, இதெல்லாம் எப்படி நாங்க பப்ளிஷ் பண்றது அப்படின்ற மாதிரி. அண்ட் லாஸ்டா 13வது தடவை அவங்க போய் பப்ளிஷ் பண்றதுக்காக போய் ஒரு பப்ளிஷர்கிட்ட கேட்கும் போது அவரோட டாட்டர் அதை பார்த்துட்டு, இது நல்லா இருக்கேப்பா, இது நம்ம ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாங்கி பப்ளிஷ் பண்ணதுதான் ஹாரி பாட்டர் நாவல். அண்ட் அதுக்கப்புறம் 500 மில்லியன் காப்பீஸ் செல் ஆகி 80+ லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு. அண்ட் ரோலிங் ஒரு இன்டர்வியூல அவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் இருந்த அந்த மோசமான நிலைமை தான் நான் இதை எழுதுறதுக்கு காரணம், நான் இதை ஃப்ரீயா எழுதுறதுக்கு காரணம். ஏன்னா அதுக்கு மேல என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அப்புறம் எனக்கு எப்படி பயம் இருக்கும், எந்த ஒரு பயமே இல்லாம நான் ஃப்ரீயா எழுதுனதுனாலதான் என்னால இது நல்லபடியா எழுத முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க அந்த டார்க்னஸ் தான் அவங்களை எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச அந்த வேலையை செய்ய வச்சுது. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு பல மடங்கு சக்சஸ் திருப்பி கொடுத்துச்சு. தேர்ட் ஸ்டோரி கின்சுகி. இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். இது ஒரு பர்சன் பத்தி கிடையாது, ஆனா ஒரு பிலாசபி பத்தி. ஜப்பான்ல 15th செஞ்சுரியில ஒரு பிலாசபி ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னா, அதுக்கு பேர் தான் கின்சுகி. மீனிங் என்னன்னா கோல்டன் ஜாயினரி. அதாவது உடைஞ்சு போன சில விஷயங்களை கோல்ட உருக்கி அதை ஒட்ட வச்சு அதுக்கு இன்னும் மதிப்பு கூட்டுறது. அந்த காலத்துல ஒரு ஜாப்பனீஸ் ரூலர் அவரோட ஃபேவரட் டீ பவுல் உடஞ்சு போனப்போ அதை சைனாக்கு அனுப்பி அங்க இருந்து அதை ரிப்பேர் பண்ணி கொண்டு வர சொன்னாரு. அவங்களும் மெட்டல் ஸ்டேபிள்ஸ் வச்சு பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஆனா அது பார்க்கவே ரொம்ப மோசமா இருந்தது. அது அவங்க ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது எப்படி சொல்றது, முன்னாடி இருந்ததோட ரொம்ப அக்லியா இருந்தது. ஸோ அந்த ஜாப்பனீஸ் ரூலர் என்ன பண்றாரு, அவங்க நாட்டுல இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டே அதை கொடுத்து, இது எனக்கு நீங்க பெட்டரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா, தங்கத்தை உருக்கி அது மூலமா அதை ஒட்ட வச்சு அந்த கிராக்ஸ் எல்லாமே தங்கம் பூசி மின்னுற மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. அண்ட் இப்போ அது பாக்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவும் அழகாவும் அதோட மதிப்பும் கூடி இருந்தது.
அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிலாசபி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் உடஞ்சி போன இந்த பொருட்கள் எல்லாம் தங்கம் பூசி ஒட்ட வச்சு அதோட மதிப்பை இன்னுமே கூட்டினாங்க. ஸோ இப்போ நீங்க உங்க லைஃப்ல நீங்க உடஞ்சி போன மொமெண்ட்ஸ் பத்தி யோசிங்க. ஹார்ட் பிரேக்ஸ், லாஸ், இல்ல என்னவா வேணா இருக்கலாம். அது ஜாபா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு ட்ரீம் வச்சிருந்தீங்க, அது நடக்கல, இல்ல பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட். அது ஒரு கோல்டன் கிராக்ஸ் தான். இந்த ஸ்கார்ஸ் இருக்கிற மனுஷன் தான் ரொம்ப டீப்பா எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவான், எம்பத்தட்டிக்கா இருப்பான், இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆவான். இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதும் தெரியும். மற்ற ஹியூமன்ஸ் கிட்ட எப்படி கைண்ட் ஹம்பிளா நடந்துக்கணுன்றதும் தெரியும். மற்றவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் தெரியும். ஸோ உடஞ்சி போகாம அப்படியே இருக்கிற பவுலை விட உடஞ்சி போய் அதை மெழுகேத்தி ஒட்ட வச்சு அதுக்கு வரக்கூடிய வேல்யூ முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமா இருக்கு. அண்ட் இப்போ எடிசன் பத்தி யோசிங்க. 67 வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டோம், அதை அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு. அண்ட் ரோலிங் பத்தி யோசிங்க. அவங்க 12 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி போதும்டா அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா 13th டைம் அவங்களோட புக் பப்ளிஷ் ஆகிருக்குமா, இல்ல ஹாரி பாட்டர் மாதிரி நாவல் தான் நம்ம உலகத்துக்கு கிடைச்சிருக்குமா? நோ வே. அண்ட் இந்த பவுல்ஸ் அது உடஞ்சு போகாமலே இருந்திருந்தா தங்கத்தால ஒட்டி அதோட வேல்யூ இன்னும் அதிகமாகிருக்குமா, அது இன்னும் அழகா மின்னிருக்குமா? இந்த 3 ஸ்டோரிலையும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. அதாவது உங்களோட டார்கெஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அந்த டைம்ல அதை விட்டு ஓடாம அதை அலோவ் பண்ணுங்க. அது என்ன டீச் பண்ணுதுன்றத கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது எங்க லீட் பண்ணிட்டு போதோ அது அட்லீஸ்ட் 1% ஹோப்போட போங்க. போற வழியில நமக்கு பாத் மேபி விசிபிளா இல்லாம இருக்கலாம், பட் இந்த எண்ட் கண்டிப்பா நமக்கு லைட் தெரியதான் போகுது. அது ஏதோ ஒரு இடத்துல அழகா நம்மளை கொண்டு போய் சேர்க்க தான் போகுது. எப்படி ஒரு மரம் வளர்றதுக்கு முன்னாடி அதோட ரூட் ஸ்ட்ராங் ஆகணுமோ அந்த மாதிரி தான் அந்த டார்கஸ்ட் மொமெண்ட்ஸ் நமக்கு ஏதோ ஒன்று டீச் பண்ணி நம்மளை இன்வர்டா பார்க்க சொல்லுது, எதையோ ஒன்று கத்துக்க சொல்லுது, நம்ம இன்னும் ஒரு பெட்டர் பர்சனா எவால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. மேபி இந்த ஜாப் போனதுனால நீங்க உங்க பேஷனை கண்டுபிடிக்கலாம், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆனதுனால நீங்க உங்களை இன்னும் பெட்டர் பர்சனா மாத்திக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான பர்சன் கிடைக்கலாம். நீங்க ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். இந்த டார்க்னஸ் அப்படின்றது ஒரு எண்டிங் இல்ல, இட்ஸ் ரீடைரக்ஷன். Sometimes life's darkness teaches us, leading us down a path that's destined for us. இது என்னோட பழைய குவாட். ஆக்சுவலா நான் எழுதி போஸ்ட் பண்ண ஒரு குவாட் இன்ஸ்டாகிராம்ல 2 years back. I used to post these kind of quotes. ஆனால் ஒரு 30 quotes அப்புறமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நான் எதுவும் போஸ்ட் பண்றது இல்லை. ஆனால் அந்த 30 quotesமே யூடியூப்ல ஒரு வீடியோவா ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லி அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் ஜர்னி. இஃப் யூ லைக் இட், do share, comment, like and subscribe. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Take care.